வால்மீகி ராமாயணத்துக்கு வந்து கடைசியாக வந்து உத்தரகாண்டம்னு ஒரு பகுதி இருக்கு. அதில் பார்க்குறப்போ பரதனை வந்து திட்டியிருப்பாங்க. இப்போ ராமர் வந்த உடனே பரதனோட ஆட்சி நல்லாவே இல்லை, மோசமான ஆட்சி, திருப்பி வந்து வனவாசம்லாம் முடிஞ்சு மீட்டுட்டு வந்து அப்படி பரதன் என்ன தப்பு பண்ணான்னா, அவன் வந்துட்டு பெண்களுக்கெல்லாம் உரிமை கொடுத்தான், எல்லா ஜாதியினரும் படிக்கிறதுக்கு வந்து உரிமை கொடுத்துட்டான், அதனால நாடு வந்து சுபிச்சமாக இல்லை அப்படின்னு அவனை குறை சொல்லுவாங்க. கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா கம்பர் அதுக்குன்னு வேணும்ன்ட்டு பரதனை சொல்கிறப்போ 1000 ராமரும்பார். அந்த அளவுக்கு ஆமாம் பெரிய ஆள். ராமனோட அம்மாவே சொல்லுவாங்க, அவர் வந்து பரதன் வந்து தீக்குளிக்க போவார், அண்ணன் வரத்துக்கு வருவாரா இல்லையா தெரியலன்னு எல்லாம் தயாராக வச்சுருப்பார். அண்ணன் வராட்டி நான் ஆட்சியில் இருந்தானா அவமானம், அண்ணன் வரலாம் நான் செத்து போயிடுவேன், எனக்கு அப்புறம் யாராவது ஆட்சிக்கு வந்துட்டுன்னு நிற்பார். அப்போ ராமனை பற்றி அம்மா போயிட்டு எண்ணில் கோடி ராமர்கள் வரையிலும் அண்ணல் நின் அருளுக்கு அருகா வரும்பாங்க. எண்ணில்லாத கோடி ராமர் வந்தால் கூட ஒன்ட்ட வர முடியாது. ராமனை பற்றி அம்மா சொல்கிற மாதிரி கம்பர் எழுதியிருப்பார். இந்த மாதிரி கம்பருக்குன்னு ஒரு அரசியல் இருக்குல்ல, அவர் என்ன எழுதியிருக்கிறாரு, இவங்க வந்துட்டு போய் அரசியல்னு சொல்லிட்டீங்க. ஆமாம் இருக்குது, இந்த மண்ணுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது. கம்பராமாயணத்தை படித்தவங்களுக்கு தான் அது தெரியும். கம்பராமாயணத்தில் வந்துட்டு வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற மாதிரி ராமரும் இருக்க மாட்டார், வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற மாதிரி ராவணனும் இருக்க மாட்டாங்க. இந்த மண்ணுக்கான ராமாயணத்தினுடைய ஒரு பதிப்பு வந்து அது. இவங்க வந்து ராமாயணம் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தை எதிர்க்கிறது, ஒரு பக்கம் போயிட்டு அங்கே ஆரியர் எதிர்க்குன்னு சொல்லிட்டு ராமரை போய் எதிர்க்கிறது, இந்த மாதிரி நிறைய இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை. நம்ம கம்பராமாயணத்தை யாராவது பேச வந்தாங்கன்னாலே அவங்கள வந்துட்டு ஒரு பிற்போக்குவாதி மாதிரி கற்பிச்சு அவங்கள்ட்ட சண்டைக்கு போய் அதை எதிர்த்து புத்தகம் எழுதி இவங்கள தங்களை முற்போக்குவாதிகளாக காமிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ராமாயணத்தை நீங்கள் ஒழிச்சிட்டிங்களா இல்லை ராமரை ஒழிச்சிட்டிங்களா? நிறைய பேருக்கு அதை படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தாராவாதுட்டாங்க. நம்ம கிட்டக்க ஒரு தொன்மத்தை நம்ம மண்ணுக்கே உரிய ஆரியர் வருகைக்கு முற்பட்ட ஒரு விஷயத்தை ஆரியர்கள்ட்ட தூக்கி கொடுத்தது யார்? இப்போ வந்துட்டு கம்பன் கழகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் வந்துட்டு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க தான். ஒரு காலத்தில் கம்பராமாயணத்தை கிழிச்சு போட்டு கொளுத்துனவங்க. இன்னைக்கு ஏன் திருப்பியும் கையில் எடுக்கிறாங்க? ராமவீரப்பன் அப்படின்னு அது முதல்ல கம்பன் கழகம் சென்னையில் நடத்திட்டு இருந்தவங்க. அவங்க வந்துட்டு இந்த இயக்கத்தில் இருந்தாங்க. கம்பன் கழக விழாவிலே இந்த கேள்வி கேட்டாங்க, நீங்கள் தாங்க வந்துட்டு ஒரு காலத்தில் எதிர்த்தீங்க, இப்போ நீங்களே அதை கொண்டாடிட்டு இருக்கீங்களேன்றப்போ, அப்போ நான் படிக்கலை எதிர்த்தேன், இப்போ படித்த கொண்டாடுறேன்னு ஒத்துக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு நல்ல இவர் வந்து கண்ணதாசனாக இருக்கட்டும் இல்லை யுகபாரதியாக இருக்கட்டும், யாராவது நல்ல தரமாக ஒரு பாட்டு எழுதுனா கம்பராமாயணத்தை படித்தா தான் எழுத முடியும். அவ்வளோ இருக்குது அதில், அவ்வளோ மொழி ஆளுமை இருக்குது. அப்போ என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை எதிர்க்கிறோன்ற பேரில் அதை படிக்க விடாமல் பண்ணுறதுன்றது முட்டாள்தனம். இப்போ பழைய ஏற்பாடுன்னு ஒரு நூல் இருக்குது, அதை தான் எல்லா தேவாலயங்கள்லையும் படிக்கிறாங்க. அந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம வந்து வாயில சொல்றதுக்கு கூசக்கூடிய சில பகுதிகளும் கண்டிப்பாக, ஏன்னா பழமையான நூல் இல்லை. அதில் வந்து அடிமை முறையை நியாயப்படுத்தி அடிமைங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னா என்னென்ன தண்டனை கொடுக்கலாம், அடிமைகள் தப்பு பண்ணாங்கன்னா என்னென்ன தண்டனை கொடுக்கலான்ற பகுதி, பல இனங்களை அழிக்கிறோம், அப்பதான் நம்மளால அந்த மாதிரி பிடிக்க முடியும். அந்த மாதிரிலாம் என்னன்னா அந்த படிக்கக்கூடிய மக்கள் வந்து அதை பின்பற்றாம தவிர்க்கிறாங்க. ஆனா அவங்க பழைய ஏற்பாட்டையே தவிர்க்கிறது இல்லைல்ல, இருக்கு வச்சிருக்காங்க, அது ரெஃபரன்ஸா எப்பவுமே இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டு படி தான் நடக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மக்கள் தானே இங்கிலாந்துல இருக்கிறாங்க, அந்த மக்கள் தானே அமெரிக்கால இருக்கிறாங்க.